தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பழைய இரும்பு கடையில் வைக்கப்பட்டிருந்த டேங்கர் லாரியின் பாய்லரில் தீப்பற்றி கரும்புகை பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவத்திடம் கேட்கலாம். சதாசிவம், தற்பொழுது தீயானது அணைக்கப்பட்டு விட்டதா? எப்படி இது தீப்பற்றி எரிந்தது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள ஐயப்பன் நகர் பகுதியில் தனியார் பழைய இரும்பு கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த இரும்பு கடை பார்த்தோம்னா, அதாவது டேங்கர் லாரியில் பயன்படுத்தக்கூடிய பின்பக்கம் உள்ள பாய்லர் பழுதானதால் அதை பழைய இரும்பு கடைக்கு வந்துள்ளது. இதனை உடைத்து காசாக்க மாற்றுவதற்காக பழைய இரும்பு கடையில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது பழைய டேங்கர் லாரியின் பின்புறத்தில் உள்ள பாய்லரிலிருந்து பழைய ஆயில் உள்ளே இருந்ததால் திடீரென டேங்கர் லாரியை உடைக்கும் போது அதிலிருந்து தீ பரவியது. இந்த தீயானது கரும்புகையுடன் சுமார் 20 அடி உயரத்திற்கு வான் நோக்கி எரிந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து பார்த்த அப்பகுதியினர் உடனடியாக பெருந்துறை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பெருந்துறை தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் 30 நிமிட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு முற்றிலுமாக தீயை அணைத்தனர். இந்த விபத்தானது திறந்த வெளி பகுதியில் நடைபெற்றதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து சிப்காட் பகுதியில் இது போன்ற தீயணைப்பு கரைகள் தீ விபத்து நிகழும் போது தீயணைப்பு கருவிகள் உள்ளனவா என தீயணைப்பு துறையினர் சோதனை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.